கருணை வடிவமே சாயிநாதனே. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் பிரியமே, எனது வார்த்தைகளை மதித்து எனது இந்த வாக்கினை கேட்க வந்திருக்கிறாய். இதை இப்பொழுது இந்த நொடி கேட்டுக்கொண்டிருக்கும் உன்னிடம்தான் நான் பேசிக்கொண்டும் இருக்கிறேன். ஏனென்றால் காரணமில்லாமல் என் வார்த்தைகள் உன் கண்களில் படாது. யாரிடம் எதை எப்பொழுது எந்த தருணத்தில் சேர்க்க வேண்டுமோ அதை அவர்களிடம் அந்த தருணத்தில் நான் கொண்டு சேர்ப்பேன். எனவே எனது இந்த வார்த்தைகள் உன் கண்களில் பட்டு எனது இந்த வாக்குகளும் செவிகளில் சேர்ந்து கொண்டிருந்தால் சர்வ நிச்சயமாக இது உனக்காக சொல்லப்பட்டதே. முழுமையாக கேட்டால் முழுவதும் புரியும். இப்பொழுது நீ வலிகளோடு தான் போராடி கொண்டிருக்கிறாய். அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். வலியை பொறுத்தார் வாழ்வை வெல்வார். வாழ்க்கையின் சில நேரங்களில் சோர்ந்தும் உன்னை நீயே இழந்து கொண்டிருப்பதாகவும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வேறெங்காவது போய்விடலாம் போன்றும் உணரும் நிலை உனக்கு ஏற்படலாம். அனைவரையும் தேடி தேடி சென்ற நீ இப்பொழுதெல்லாம் எனக்கு யாரும் வேண்டாம், தனிமையில் என்னை விட்டுவிடுங்கள் என்று கேட்கும் அளவிற்கு மனம் உடைந்து காணப்படுகிறாய். ஏன் இந்த உலகில் இன்னும் இருக்கிறேன் என்ற மன அழுத்தத்தில் உன்னை நீ வெறுக்கத் தொடங்கும் பொழுது உன் வாழ்க்கை உண்மையிலேயே அர்த்தமற்றதாக மாறிவிடும். அந்த தருணமே உனக்கு மனச்சோர்வு ஏற்பட துவங்கும். இத்தகைய எண்ணங்களின் ஓட்டத்துடன் சென்றால் உன் மனச்சோர்வு மேலும் ஆழமாக சென்று உன்னை அதல பாதாளத்தில் தள்ளிவிடும். இந்த காலகட்டத்தில்தான் உன் எண்ணங்களை நீ கட்டுப்படுத்த வேண்டும். ஒன்று மட்டும் உறுதியாக என்னால் கூற முடியும், இந்த நிலையில் உனக்கு நீதான் உதவி செய்து கொள்ள முடியும். அப்படி பிறர் உதவியை நாடி இருந்து உனக்கு நீயே உதவி செய்யாவிட்டால் யாரும் உன்னை உன் மன அழுத்தத்தில் இருந்து வெளியில் கொண்டு வர இயலாது. இப்படியான எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அதை எதிர்த்து நின்று போராடுவது என்பது அத்தனை எளிதானதல்ல. ஆனால் உன் மனதை திசை திருப்புவதன் மூலம் எல்லாவற்றிற்கும் ஒரு வழி பிறக்கும். யாரிடம் திருப்ப வேண்டும், எங்கே என் மனதை குவிக்க வேண்டும் என்று நீ கேட்டால் அதற்குத்தான் நான் ஒருவன் சாய் என்று அமர்ந்து கொண்டிருக்கின்றேனே. உன் மனதையும் எண்ணங்களையும் நினைவுகளையும் என்னிடம் திருப்பு. உன் மனம் ஒட்டுமொத்தமாக என்னிடம் குவியட்டும். வேறு எதை பற்றியும் நீ கவலை கொள்ளாதே. உன்னை சுற்றியுள்ள சூழல்களை எல்லாம் மறந்து என் வழிபாடு முக்கியம் என்று உன் மனதை முழுவதுமாய் என் பக்கம் திருப்பு. உன் பிரச்சனைகளையும் அதற்காக நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளையுமே கூட மறந்துவிடும் அளவிற்கு என்னிடம் நீ ஐக்கியமாகிக்கொள். அவ்வாறு நீ முற்றிலுமாக என்னை சார்ந்திருந்தால் நீ பயணித்து கொண்டிருக்கும் இந்த வலிகள் நிறைந்த பாதையில் நான் மலர்களை தூவுவேன். இந்த வலிகளை எல்லாம் மறந்து நீ எட்ட வேண்டிய இலக்கை ஒரு நாள் எட்டத்தான் போகிறாய். அப்பொழுது நீ கடந்து வந்த இந்த பாதையை பார்த்தால் உனக்கு மலைப்பாக கூட இருக்கும். எப்படியப்பா இந்த பாதையில் நடப்பது என்று என்னை நீ கேட்டாயே. ஆனால் உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து நீ நினைத்தது நிறைவேறிய பின்பு நீ சந்தித்த இந்த பாதை புனிதமான பாதை என்பாய். உற்சாகமாக எழுந்து உன் முன்னே விரிந்து கிடக்கும் இந்த பாதையில் தைரியமாக நட. இந்த வாழ்க்கை என்பது வாழத்தான் கண்மணி, சோர்ந்து உட்கார்ந்து கொண்டு அழுவதற்காக அல்ல. இந்த வாழ்க்கையை உனக்கேற்றாற் போன்று மாற்றிக்கொள். மாறவில்லை என்றால் அதை நீ பழகிக்கொண்டு அப்பொழுதும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். நான் இவ்வுலக மனிதர்களை பார்த்த வரையில் ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை ருசிப்பான். ஆனால் ஒரு சிலர் மட்டுமே வாழ்க்கையை சுவைப்பார்கள். அந்த ஒரு சிலரில் நீயும் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீ இந்த சாயின் பிள்ளை. அழுவதற்காக நீ பிறக்கவில்லை. இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காகவும் ஆளுவதற்காகவும் தான் பிறந்திருக்கின்றாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரும் எதுவும் சொல்லிக் கொள்ளட்டும், ஆனால் எதுவும் அவர்கள் வாக்கின்படி நடக்கப் போவதில்லை. உன்னிடம் நான் ஒருவன் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன், நல்லது நடக்கும், நல்லது தான் நடக்கும் என்று. இந்த வாக்குகள் தான் பலிக்கப் போகும் வார்த்தைகள். இதன் மீது நம்பிக்கை இருந்தால் இனி ஒரு பொழுதும் எதை பற்றியும் நீ கவலை கொள்ள கூடாது. மீண்டும் கூறுகிறேன், இது பொதுவான வாக்கல்ல. உன் கண்களில் பட்டு உன் செவிகளில் சேர்ந்து கொண்டிருக்கின்றதே, இது உனக்காக சொல்லப்பட்ட வாக்குகள்தான். இந்த சாய் உன்னோடு தான் சொல்லிக் கொண்டும் இருக்கின்றேன். கவலை இல்லாமல் சந்தோஷமாக இரு.
உன் மலர்ந்த முகத்தை நான் உனக்கு நிரந்தரமாக்கி தருவேன். நம்பிக்கையோடு இரு கண்மணி, நல்லவற்றையெல்லாம் நான் நடத்தி தருகின்றேன். உன் சாயப்பா நான் இருக்க பயம் ஏன்? ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.